Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். இந்த கடமையாச்சு நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இவ்ளோ காலமாப்பா? நிஷா, சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாத, ஜாக்கிரதையா இரு. நிஷா, நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் நிஷா. இல்லப்பா, வெண்பாக்கும். ஆமாம்மா, அவ வர்றா வரல அது ரெண்டாவது விஷயம். வரமாட்டானே வச்சுக்கோமே, ரேணுகா என்னைக்குமே என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடாதுலம்மா. ரேணுகாவுக்கு கொடுக்க வேண்டியதை அவ பிள்ளைக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். என்ன சொல்ற? ஆமாப்பா, எனக்கு எதுக்கு இவ்ளோ சொத்து? அவளுக்கே எல்லாம் கொடுத்தாலும் சரிதான். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா. ஆனா நியாயமா நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்வேன். இந்த விஷயமா சீக்கிரமே நான் வக்கீல்கிட்ட பேசி அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். அக்கா, காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்ல. ஜூஸ் குடிங்க. என்ன பாக்குறீங்க? விஜய் எங்க வரல? இல்லக்கா, இந்தாங்க. இது ஃப்ரெஷ் ஜூஸ் தானே மல்லி? ஆமாக்கா. நல்லா இருக்கு மல்லி. ஃபுல்லா குடிச்சிருங்கக்கா. ஏங்கா அப்படி பண்ணீங்க? எப்படி? நீங்க பாட்டுக்கு கதவை ஊங்கி அடிச்சிட்டீங்க. அவர் விரல் நசுங்கி ரத்தம் வந்துருச்சு. அவர் பாவம் இல்ல. பாவமா? பாவம்லாம் இல்ல. ஏங்கா அப்படி சொல்றீங்க? உங்களுக்காக தானே அவர் ஜூஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஜூஸ் நீ தானே போட்ட, அவனா போட்டான்? ஏ, நீ எனக்கு தர மாட்டியா மல்லி? தருவேங்கா, ஆனா எனக்கு கிச்சன்ல வேலை இருந்துச்சு, அதான் அவரே கொண்டு வந்தாரு. உங்க மேல இருந்த பாசத்துல தானே கொண்டு வந்தாரு. பாசமா? எல்லாம் வேஷம் வேஷம். ஆமா மல்லி, எல்லாம் நடிப்பு. எதை வச்சு நடிப்புன்னு சொல்றீங்க? இப்ப நீயே சொல்லு, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இல்ல எனக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுதா? நீயே சொல்லு. உன்னை யாராச்சும் அப்படி சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஆனா அப்படி அவர் சொல்ல மாட்டாருக்கா. சொல்லல, ஆனா அப்படிதானே பண்றான். அன்னைக்கு என்னன்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறான், இன்னைக்கு என்னடான்னா சாமியார் கிட்ட மந்திரிக்க கூட்டிட்டு போறான். நான் பாட்டுக்கு ஜாலியா அங்க மாரியண்ணா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க கூட்டிட்டு வந்து அடிச்சு போட்டுட்டு சைத்தம் பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். கோவம் வருமா வராதா? புரியுதுக்கா. இனிமே அவன் இங்க வரவே கூடாது. எதா இருந்தாலும் நீயே எனக்கு கொடு. நீ மட்டும்தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிற, என்ன நல்லா கவனிச்சுக்கிற, என் மேல பாசமா இருக்க, கோவமே பட மாட்டேங்கிற. இந்த வீட்ல மத்த எல்லாரும் மோசம், என்ன முறிச்சு முறிச்சு பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? சரி, எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். யாரும் முறைக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. விஜய் கிட்டயும் அப்படியெல்லாம் இனிமே நடக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன். சரியா? சரி. நீ ஜூஸ் குடிச்சியா? இல்லக்கா. இந்த குடி. இல்லக்கா, எனக்கு அங்க இருக்கு. நீங்க இத ஃபுல்லா குடிச்சிருங்க. நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. மல்லி, எனக்கு தூக்கமா வருது, கை கால்லாம் வலிக்குது. சரிக்கா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க.
இல்ல நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? மல்லி, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளாஸ் எடுப்பேன். நீ தான் கிளாஸுக்கு கரெக்டா வரணும். சரிக்கா, வாங்க. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு? யாருக்கு? வேற யாருக்கு? அந்த நிஷாவுக்கு தான். ஓ, இப்ப அங்கதான் போயிட்டு வரீங்களா? உன் வயசு இருக்குமா அவளுக்கு? ஆமா, ஏன் வயசுதான். என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? என்ன திமிரா பேசுறா தெரியுமா? கடைசி வரைக்கும் என்ன உட்கார கூட விடல, நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு அனுப்பிட்டா. ஏன் ராஜுமா, கதிரேசன் அங்கிள் இல்லையா? அந்த ஆளு எங்க போய் ஒளிஞ்சானோ தெரியல. வீட்ல இருந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. ஒருவேளை குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானோ என்னமோ, வெளியில வரவே கிடையாது. பரவாயில்ல, அவளை விட்டு தள்ளுங்க. பேசிட்டு போறா. உங்க ரேஞ்சுக்கு அவகிட்ட எல்லாம் போய் நின்னீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஏய், அவளெல்லாம் விடு. நீ ஏதோ சொல்ல வந்தியே. விடுங்க, உங்களுக்கு தான் நான் சொல்ல வர்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லையே. கம்பெனி, டெண்டர், ஷேர்ல தானே உங்க எண்ணம் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்துட்டேன். இத பாரு, கடுப்பேத்தாம விஷயத்த சொல்லு. நான் ஏன் ராஜுமா கடுப்பேத்த போறேன்? உங்களுக்கு முக்கியமில்லாத விஷயத்த பேச வேண்டாம்னு பாக்குறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரேணுகா அக்காவை பார்த்தேன். என்ன உளர்ற? நிஜமா ரேணுகா அக்காவை நான் பார்த்தேன். என்னடி சொல்ற? செத்து போனவங்கள போய் பார்த்தேன்னு சொல்ற? சாக போறவங்களுக்கு தான் கடைசியா செத்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராஜிமா, நான் கதை சொல்லல, என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் உளறிட்டு இருந்த. இப்ப திரும்பவும் அதே புராணம் பாடுற. என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாச்சும் இருந்தா சொல்லிடு, ஆரம்பத்திலே செக் பண்ணிடுவோம். இந்த இழவுக்கு தான் சித்ரா கிட்ட சொன்னேன், காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு. கேட்டாளா அவ? தொம்பி இருக்கான்னு கதை சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்திட்டா. இப்ப பாரு, என்னென்னமோ உளறிட்டு இருக்க. நான் ஒன்னும் உளரல. ஹனிமூனுக்கு போனவங்க ரேணுகா அக்காவை எங்க இருந்தோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, என்ன பேசுற நீ? செத்து போனவள போய் எங்க இருந்து கூட்டிட்டு வர முடியும்? அவங்க என்ன சொர்க்கத்துக்கா ஹனிமூன் போனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேணுகா அக்காவை கூட்டிக்கிட்டு மாமா ஊர் ஊரா குடும்பமா சுத்திட்டு இருக்காரு. கூட எங்க அப்பாவும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அத நான் பார்த்தேன். ரொம்ப நல்லது. எல்லாம் ஆவியா சுத்திட்டு போட்டோம். ஆனா அப்படி சுத்துறவங்க ஏன் கண்ணுல படாம உன் கண்ணுல மட்டும் எப்படி சிக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒருவேளை உனக்கு ஆவிங்களை பாக்குற சக்தி கிடைச்சிருக்கும் போல இருக்கு. பேசாம ஆவிகளிடம் பேசப்படும்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு கடையை திறந்து உட்காரு. நல்லா கல்லா கட்டும். உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் விளையாட்டா தெரியுதுல்ல? என்னென்ன லூசு நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. ரேணுகா அக்கா உங்க வீட்ல இருக்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது ஆவியா என்னங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்னது இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றா? ஒருவேளை நிஜமாவே இவ பார்த்தது ரேணுகாவை தானா, இல்ல டூப்ளிகேட்டை உருவாக்கிட்டு வந்திருக்காங்களா? சொல்ல முடியாது. அந்த அன்னபூர்ணியே பெரிய தில்லாலங்கடி, எல்லா வேலையும் செய்வா. எது எப்படியோ செத்து போன உன் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு நாம முதல்ல கதிரேசன் கிட்ட ஆஜராயிட்டா பல்கா ஒரு டீலிங் பேசி விட்டதை புடிச்சிடலாம். அந்த சிங்கம் குட்டி சிங்கத்துக்கிட்ட நான் எங்க வீட்டுக்கே போறேன், உனக்குதான் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ உங்க அம்மா அப்பா கூட ஜாலியா இருன்னு சொல்லுச்சான். குட்டி சிங்கம் ரொம்ப சோகமாயிடுச்சான். பதிலே பேசலையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சான்.
ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா வெண்பா? பால் குடிச்சியா? சரி வா, அம்மா பக்கத்துல படுத்துக்கோ. நான் உங்க பக்கத்துல தான் படுப்பேன். ஆமா வெண்பா, அந்த பக்கம் அம்மா இருப்பாங்க, இந்த பக்கம் மல்லிமா, நடுவுல நீ படுத்துக்கோ. நான் உங்க பக்கத்துல ஓரத்துல படுத்துக்கிறேன். நீ தூக்கத்துல உருண்டு விழுந்துட்டு போறடா. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேனே. நான் பார்க்கலையே. அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்ல, அவங்க பாதிதான் சாப்பிட்டாங்க, மீதி நான் சாப்பிட்டேன். என்னாச்சு? டாட சாப்பிடவே இல்லை தெரியுமா? சாப்பிடலையா? ஏன்? நான் பெரியம்மா கிட்ட சாப்பிட வச்சு கொடுக்க சொல்லிட்டு தானே வந்தேன். மறந்துட்டாங்களா என்ன? இல்ல, பிக் பாட்டி என்கிட்ட தான் கொடுத்து விட்டாங்க. பின்ன என்ன? பின்ன என்னவா, காலையில நீங்க தானே டாடா விரல்ல பிளாஸ்டர் போட்டு விட்டீங்க. அதை வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? சரியான மக்கு மலியமா நீங்க. ஆமால. டாடா பாவமா, அவருக்கு பசிக்கும், சாப்பிட வைங்கம்மா. சரி, நீ படுத்துக்கோ, நான் என்னன்னு பாக்குறேன். படுத்துக்கோ. என்னாச்சு மல்லி, தூங்கல? நீங்க ஏன் சாப்பிடல? என்ன மல்லி கேள்வி இது? என் கையில காயம் பட்டதுக்கு நீதான் பிளாஸ்டரி போட்டு விட்ட. இருங்க வரேன். ஸ்பூன்ல சாப்பிடுங்க. என்னாச்சு? வச்சுட்டு போ மல்லி. சாப்பிடுவீங்க தானே? நான் சாப்பிடுறேன், சாப்பிடாம போறேன். உனக்கே நான் அவ்வளோ அக்கறேன். நீ போய் தூங்கு. யாரும் எனக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம். தூக்கம் வந்தா போய் தூங்கலாம். நீங்க சாப்பிடாம நான் போறது இல்ல. நான் ஸ்பூனை வச்செல்லாம் சாப்பிட போறதில்ல. ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது. இதெல்லாம் தூக்கிட்டு போய் எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்காம முடியாதுன்னு சொன்னா எப்படி? ஏன்? நான் ஊட்டுறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். ஏன்? இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஊட்டி விட்டது இல்லையா? இந்தாங்க, குடிங்க. மல்லி, கதிரேசன் கிட்ட நாளைக்கே பேசி ஒரு முடிவு பண்ணிடுறேன். என்ன பேச போறீங்க? நாளைக்கு ஊர்ல இருந்து வந்துருவாரு. நேர்ல பார்த்து ரேணுகா எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லிடுறேன் மல்லி. ஆமா மல்லி, அவளால நீ ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு வேலையை குறைக்கலான்னு நான் ரேணுகாவை கவனிக்கிற பொறுப்பை எடுத்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு 2 வேலையா போயிடுச்சு. சாரி மல்லி, உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன். நான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேனா?
நாம அன்புன்னு பல நேரங்கள்ல பண்றது எல்லாமே கஷ்டமா தான் முடியுது. வெண்பாவை பாத்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சச்சா, ஆரம்பத்துல அப்படி நான் நினைச்சேன். ஆனா நீ அவளை உன் பொண்ணா நினைச்சு கவனிச்சுக்கிற, அதை சந்தோஷமா செய்யற. அதே மாதிரிதான் இதுவும். நான் வருத்தப்பட்டு வழி இல்லாமலாம் இதை செய்யல. எப்படி மல்லி, இத நான் பேசுறது எனக்கே கூச்சமா இருக்கு. ஆனா வெளிப்படையா சொல்லணும்னா நீயும் அவளும் ஒரே இடத்துக்காக போராடுற போராட்டத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அப்படி போராட்டத்துல இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? எப்ப இல்லைனாலும் எப்பவோ அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு வாழாம இருக்க சொல்றீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வரப்போற பிரச்சனையை நினைச்சு இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை தொலைக்க சொல்றீங்களா? காலம் எப்படி யார மாத்த போகுதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. இன்னைக்கு நிலைமையில ரேணுகா அக்காவும் வெண்பா மாதிரி தாங்க. அவ வெண்பாவை விட ரொம்ப சின்ன குழந்தையா தான் பல சமயம் நடந்துக்கிறான். அது என்னன்னே தெரியல. என் சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட சின்ன பசங்க ஈஸியா ஒட்டிப்பாங்க. நான் அங்கன்வாடியில இருந்தப்போ அதாங்க கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ரேணுகா அக்காவும் என் மேல இவ்ளோ அன்பா இருக்கிறதுல ஆச்சரியப்படலாம் ஒண்ணும் இல்ல. எந்த லாப நஷ்ட கணக்கும் கொடுக்கல் வாங்க கணக்கும் இல்லாம சுத்தமான பாசம் அவங்க கிட்ட இருக்கு. வெண்பாவை எப்படி நான் ஒரு குழந்தையா நேசிக்கிறேனோ அப்படி ஒரு பாசம் தான் அவங்க மேலயும் இப்ப எனக்கு இருக்கு. அதை தாண்டி எதையுமே யோசிக்க மனசு வரல. மல்லி, உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன் மேல உண்மையா பாசம் வைக்காம இருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் மல்லி. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் சொன்னதுக்கு இதுதான் பதிலா? நான் வரேங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வர்றியா மல்லி? என்னங்க, கதிரேசன் கிட்ட இத சொல்லிதாங்க ஆகணும். சொல்லாம இருக்கிறது நெருப்ப மடியில கட்டி வச்சிருக்கிற மாதிரிதான். எப்படி சொல்லணுமோ யோசிச்சு சொல்லுங்க. ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் நிஜமா கஷ்டப்படல. இருமலி இரு. இல்ல, கிச்சன்ல எல்லாம் அப்படியே இருக்கு. நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன். மாடியில துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு. ஏய், துணி போனா போகுது. நீ வாழ்க்கையே காவு கொடுக்க துணிஞ்சிட்ட. துணிதான் இப்ப முக்கியமா போச்சா? என்னாச்சு பெரியமா? என்ன ஆச்சா? என்ன பண்றோம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா மல்லி? நீங்க எதை சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசினத நான் கேட்டேன். அது தற்செயலா இப்படி வந்தப்ப காதுல விழுந்துச்சு. அதனால நின்னு கேட்டேன். புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டு கேட்கிறாளே, நீ எதுவும் தப்பா நினைக்காத. எனக்கு நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா நீ செய்யறது ரொம்ப தப்பு மல்லி. நீங்க எதை தப்புன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அக்காக்கு நான் சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனிச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா இப்ப நான் அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு தான் வரேன். அக்காவையும் வீட்டுல வச்சுட்டு நான் இப்படி பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? ஏய், சரியான மரம் மண்டடி நீ எல்லாம். ரேணுகா மாதிரி மர கழண்டவன்ற அடையாளத்தோட பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தெளிவா இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இப்படி எல்லா விஷயத்திலயும் கோட்டை விட்டுட்டு நிக்கிற பாரு. உன்ன மாதிரி பைத்தியமால இருக்கவே கூடாது. இப்ப கதிரேசன் கிட்ட சொல்லணும்னு யார் முடிவெடுத்தா? ரெண்டு பேரும் தான். ஆனா ஒரே நேரத்துல பைத்தியக்காரிய சாமர்த்தியசாலியா உன்னால மட்டும்தாண்டி இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.